அத்தியாயம் 81 மாற்றம். இரவு இருள் சூழ்ந்தது. இன்றிரவு ஐஸ்ராக் நகரத்தில் நிலவொளி இல்லை, மின்னும் நட்சத்திரங்களின் புள்ளிகள் மட்டுமே இருந்தன. அகிலன் ரெட் கோட்டையின் பால்கனியில் நின்று தூரத்தைப் பார்த்துக் கொண்டிருந்தார். வடக்கே குளிர்ச்சியான மற்றும் தரிசுவான பனி சமவெளி இருந்தது. கிழக்கே ஒரு காடு எல்லையைக் காண முடிந்தது. அந்த பரந்த கருப்புக் காட்டில் எத்தனை மிருகங்கள் பதுங்கியிருக்கின்றன என்பது யாருக்கும் தெரியாது. அந்த இருண்ட காட்டைக் கடந்ததும் அறையில் இராச்சியத்தின் பிரதேசம் இருந்தது. காலடிச் சத்தம் எதிரொலித்தது. அகிலன் பின்னால் நைட் சங்கர் தோன்றினார். மாஸ்டர், நீங்கள் என்னை தேடிக் கொண்டிருந்தீர்களா? ஆமாம். அகிலன் திரும்பி மேஜையில் இருந்த மதுக்கோப்பையைக் காட்டினான். ஒரு சிப் குடிங்க. நைட் சங்கர் கொஞ்சம் தயங்கினார். மாஸ்டர், நான் குடிப்பதை நிறுத்த முடிவு செய்துவிட்டேன். அது பரவாயில்லை, கொஞ்சம்தான். அகிலன் வலியுறுத்தினான். அப்போதுதான் நைட் சங்கர் மது கிளாஸை எடுத்து அகிலன் மீது லேசாக கண்ணாடியை அழுத்தி ஒரு சிப் குடித்தார். நைட் சங்கர் எதிர்வினையைப் பார்த்துக் கொண்டே அகிலன் தனது மதுவைக் குடித்தான். அவன் சங்கருக்கு கொடுத்த மதுவில் விஷம் கலந்திருந்தது. நிச்சயமாக அகிலன் வேண்டுமென்றே தனது சொந்த இரத்த குடும்பத்திற்கு தீங்கு விளைவிக்கவில்லை. அவன் ஒரு பரிசோதனை செய்து கொண்டிருந்தார். மேலும் அகிலன் ஏற்கனவே இரத்த அடிமைகள் மீது பரிசோதனை செய்திருந்தான். அவர்கள் அனைவரும் சக்திவாய்ந்த விஷத்திற்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவர்களாக இருப்பதைக் கண்டுபிடித்தான். எனவே உயர்மட்ட இரத்த வம்சாவளியினர் கொடிய விஷத்திற்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். அது எப்படி இருக்கு? உங்க உடம்புல ஏதாவது மாற்றம் வந்துடுச்சா? அகிலன் தன் மதுக்கோப்பையை கீழே வைத்துவிட்டு கேட்டான். சங்கர் தனது ஒயின் கிளாஸை கீழே வைத்துவிட்டு உற்சாகமான நடத்தையுடன் தனது கண்டுபிடிப்புகளை அகிலனிடம் தெரிவித்தார். விளக்கத்தின் மூலம் நைட் சங்கரின் மாற்றங்கள் தனது மாற்றங்களுடன் மிகவும் ஒத்திருப்பதை அகிலன் புரிந்து கொண்டான். ஒளிக்கு உணர்திறன், இரத்தவெறி, அழியாதது. உண்மையில் தனது துண்டிக்கப்பட்ட விரல் மீண்டும் உயிர் பெற்றதை கண்டுபிடித்த பிறகு கடினமான சங்கர் தனது சொந்த உடலில் பரிசோதனை செய்யத் தொடங்கினார். பின்னர் அவர் ஆபத்தான காயங்களுக்கு ஆளாகும் திறனை முற்றிலுமாக இழந்துவிட்டார் என்பதைக் கண்டுபிடித்தார். நிச்சயமாக இரத்த அடிமைகளைப் போலல்லாமல் சங்கரின் வலி உணர்வு அப்படியே இருந்தது. அகிலன் தனது கன்னத்தைத் தடவி ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினான். உயர்மட்ட வீரரின் புதிய இரத்தத்தை உட்கொள்வதன் மூலம் இரத்த வம்சாவளி முன்னேற முடியுமா என்று இப்போது அவன் மிகவும் ஆர்வமாக இருந்தான். இருப்பினும் சங்கர் ஏற்கனவே 3ஆம் நிலை வீரராக மாறிவிட்டார். மேலும் பரிசோதனைக்காக அகிலன் 4வது நிலை வீரரின் புதிய இரத்தம் எத்தையும் கொண்டிருக்கவில்லை. உன் கோரை பற்களை உன்னால் கட்டுப்படுத்த முடியுமா என்று அகிலன் மீண்டும் கேட்டான். ஆங்ஸ். சங்கர் குழப்பமான முகத்தை உருவாக்கி பின்னர் 2 தெளிவற்ற கோரை பற்களை வெளிப்படுத்தினார். தெரிகிறது. என்னால் முடியாது. இரத்த பற்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் அவற்றின் பற்கள் வழியாக இரத்த விஷத்தை வெளியிட முடியாது. இதனால் இரத்த அடிமைகளை உருவாக்க முடியாது என்று அகிலன் யூகித்தான். நிச்சயமாக அவர்களால் முழுமையான இரத்தப் பிணைப்பையும் செய்ய முடியவில்லை. இது அடுத்த தலைமுறை இரத்த வம்சாவளியை உருவாக்கும் திறனை தடுக்கிறது. பின்னர் நைட் சங்கர் உடன் குதிரைப்படை கட்டுமானம் தொடர்பான சில விஷயங்களை அகிலன் விவாதித்தான். நைட் சங்கர் எப்போதும் அமைதியாக இருப்பதையும் விஷம் கலந்த மதுவால் பாதிக்கப்பட்டதற்கான எந்த அறிகுறிகளையும் காட்டாததையும் கண்ட அகிலன் அந்த இரத்த வம்சாவளியினர் கடுமையான விஷத்திற்கு எதிர்ப்புத்திறன் கொண்டவர்கள் என்பதை உறுதிப்படுத்தினான். ஆமாம். உனக்கு வேட்டையாடுவது பிடிக்குமா என்று அகிலன் திடீரென்று கேட்டான். நைட் சங்கர் ஒரு கணம் அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் தலையசைத்து பதிலளித்தார். நான் அதை மிகவும் ரசிக்கிறேன். போன தடவை நான் நைட் ஜெகனுடன் வேட்டைக்குப் போனப்போ இந்த ஆள் ஒரு மர்மமான நைட்டியை சந்திச்சு அடி வாங்குனாரு. அவனால் வேட்டையை முழுமையாக அனுபவிக்க முடியல. நான் மறுபடியும் அவனோட போகலாம்னு யோசிச்சிருந்தேன். ஆனா சமீப காலமா நான் ரொம்ப பிஸியா இருந்துட்டேன். நீ ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தா அவனோட ஜாலியா இருக்கலாம். கடைசியாக ஜெகன் இடமிருந்து இரத்தம் கடன் வாங்கிய பிறகு அகிலன் வெற்றிகரமாக 2ஆம் நிலைக்கு முன்னேறினான். இருப்பினும் ஜெகனின் புதிய இரத்தம் மீண்டும் 3வது நிலைக்கு முன்னேற உதவும் என்று அவன் உணர்ந்தான். எனவே அவன் இன்னும் கொஞ்சம் கடன் வாங்க விரும்பினார். ஆனால் ஜெகனை இன்னொரு வேட்டைக்கு அழைத்துச் செல்லும் திட்டம் அகிலனிடம் இல்லை. அவ்வாறு செய்வது சந்தேகத்தை தூண்டக்கூடும்.
அகிலனுடனான ஒவ்வொரு வேட்டை பயணமும் தாக்குதலை சந்தித்தால் முட்டாள்தனமான ஜெகன் கூட தாக்குபவர் அகிலனுடன் தொடர்புடையவராக இருக்கலாம் என்று சந்தேகிப்பார். எனவே நைட் ஜெகனை நைட் சங்கர் கவர்ந்திழுக்க அவன் திட்டமிட்டான். சங்கர் எந்த சந்தேகமும் இல்லாமல் தலையசைத்து ஒப்புக்கொண்டார். சங்கரை வெளியேற்றிய பிறகு அகிலன் தனது மது கோப்பையை எடுத்து உள்ளே மீதமுள்ள விஷத்தை குடித்தான். இரத்த அடிமைகளும் இரத்த வம்சாவளியினரும் கொடிய விஷத்திற்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவர்களாக இருக்கலாம். அகிலனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அப்படித்தான் அகிலன் நினைத்தான். அவன் தனது உடலில் ஏற்படும் மாற்றங்களை கவனமாக உணர்ந்து கொண்டிருக்கும்போது மீண்டும் காலடிச் சத்தம் கேட்டது. பட்லர் எமோன் பால்கனியில் தோன்றினார். மாஸ்டர், நீங்கள் என்னை அழைத்தீர்களா? ஆமாம். அவர்கள் இருவரும் பால்கனியில் அமர்ந்தனர். அகிலன் கைதட்டினார். ஒரு பணிப்பெண் 2 ஒயின் கிளாஸ்களையும் சில உலர்ந்த பழங்களையும் கொண்டு வந்தாள். நிச்சயமாக இந்த முறை மதுவில் விஷம் கலக்கப்படவில்லை. பணிப்பெண் அமைதியாக மேசையை ஒழுங்குபடுத்திவிட்டு விரைவாக வெளியேறினாள். கோட்டையில் உள்ள அனைத்து வேலைக்காரர்களையும் நீங்கள் பரிமாறிக்கொண்டீர்களா? அகிலன் மதுவை உறிஞ்சி கேட்டார். இல்லை, உங்கள் பாதுகாப்பை மனதில் கொண்டு உங்கள் தனிப்பட்ட ஊழியர்கள் மட்டுமே மாற்றப்பட்டுள்ளனர். மேலும் செலவும் அதிகமாக இல்லை. எமோன் விரைவாக விளக்கினார். அகிலன் தலையசைத்து எதுவும் பேசவில்லை. ரெட் கோட்டையின் ஊழியர்கள் அடிப்படையில் சுடோர் குடும்பத்தினரால் விட்டுச் செல்லப்பட்டவர்கள். புதிய ஊழியர்களைச் சேர்ப்பதற்கும் பயிற்சி அளிப்பதற்கும் பணம் தேவைப்பட்டதாலும் ஆங்லர் குடும்பத்தின் நிதி நிலைமை நன்றாக இல்லாததாலும் அவர்களை எல்லாம் மாற்றும் எண்ணம் அகிலன் கொண்டிருக்கவில்லை. அவன் முடிந்தவரை பணத்தை சேமித்து இராணுவத்தை உருவாக்குவது போன்ற முக்கியமான இடங்களில் அதை பயன்படுத்த வேண்டியிருந்தது. இருப்பினும் பழைய சமையல்காரருக்கு நல்ல நோக்கங்கள் இருப்பதை அறிந்த அவர் அவரை கண்டிக்கவில்லை. புதிய வரி ஆணையரான குயின்சி எப்படி இருக்கிறார்? ரொம்ப நல்லது. யமன் புன்னகையுடன் தலையசைத்தான். மாஸ்டர், நீங்கள் ஒரு சிறந்த வரி ஆணையரைக் கண்டுபிடித்து விட்டீர்கள். சரி, அது நல்லது. இருப்பினும் நீங்கள் அவரை கண்காணிக்க வேண்டும். ஏனென்றால் நான் இன்னும் அவரை முழுமையாக நம்ப முடியாது. எனக்கு புரிகிறது. எமோன் தனது அர்த்தத்தை புரிந்து கொண்டதைக் கண்டு அகிலன் நிம்மதியடைந்து தனது ஜாக்கெட் பாக்கெட்டிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்து பழைய சமையல்காரரிடம் நீட்டினார். டாசனின் பதில் எனக்கு இப்போதுதான் கிடைத்தது. அவர் எங்களுக்கு போர் குதிரைகள் மற்றும் கவசங்களை வழங்க ஒப்புக்கொண்டார். ஆனால் விலை கொஞ்சம் அதிகமாக உள்ளது. அது பொருத்தமானதா என்று பாருங்கள். டாசனின் பதிலை எமோன் கவனமாகப் படித்து சிறிது நேரம் யோசித்த பிறகு அவர் கூறினார், மாஸ்டர், டாசன் ஒரு தொகுதி மாதிரிகளை வழங்க அனுமதிக்கலாம். மாதிரிகளின் தரம் அவர் சொன்னது போல் இருந்தால், டார்க் கேவலியின் நிலையான உபகரணங்களுக்கு இணையாக இருந்தால் இந்த விலை அதிகமாகக் கருதப்படாது. சரி, முதலில் அவரிடம் ஒரு தொகுதி மாதிரிகளை வழங்கச் சொல்லலாம். அகிலன் சற்று எரிச்சலுடன் நெற்றியைத் தடவினான். ஆனால் எங்கள் குடும்ப நிதி இப்போது இந்த செலவைச் சமாளிக்க முடியுமா? இது கடினம். எமோன் உண்மையாகச் சொன்னான். அகிலன் ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பதைக் கண்ட எமான், மாஸ்டர் நேரடியாகச் சொன்னதற்கு என்னை மன்னியுங்கள். இப்போது குதிரைப்படையை உருவாக்குவது கொஞ்சம் அவசரமாக இல்லையா என்று அறிவுறுத்தினார். அகிலன் அமைதியாகிவிட்டான். எமோன் சொல்வது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொண்டான். அவன் உண்மையில் அவசரப்படுகிறான். அந்த பிரதேசம் அபிவிருத்தி செய்யப்படும் வரை, வரி வருவாய் போதுமானதாக இருக்கும் வரை அவன் 1 அல்லது 2 ஆண்டுகள் காத்திருக்க முடிந்தால் அப்போது குதிரைப்படையை அமைப்பது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். இருப்பினும் அகிலன் அவ்வளவு காலம் காத்திருக்க முடியவில்லை. டியூக் செயின்ட் ஹில்டே மற்றும் சுசான் இடையேயான பிளவு ஏற்கனவே வெளிப்பட்டுவிட்டது என்பதை அகிலன் அறிந்திருந்தான். சுசான் அந்த நேரத்தில் எந்த அசைவும் இல்லாமல் இருந்த போதிலும் தனது சகோதரனின் துரோகத்தை அவர் பொறுத்துக் கொண்டது போல் வடக்குப் பகுதியில் எப்போது நெருக்கடி ஏற்படும் என்று யாருக்கும் தெரியாது. அந்த நேரத்தில் முந்தைய 2 முறைகளைப் போலவே டார்க் குதிரைப்படை இன்னும் டியூக் செயின்ட் ஹில்டேவின் பக்கத்தில் உறுதியாக இருக்குமா? எனவே அகிலன் ஒரு ஆழமான நெருக்கடி உணர்வை உணர்ந்தான். மற்றவர்களின் தயவில் பக்கங்களைத் தேர்ந்தெடுக்கும் உரிமையை இழந்து நீரோட்டத்துடன் மட்டுமே செல்ல முடியாதபடி அவன் அவசரப்பட்டு தனது சொந்த சக்தியை வளர்த்துக் கொள்ள வேண்டியிருந்தது. இந்த எண்ணத்தை மனதில் கொண்டு அகிலன் பற்களைக் கடித்துக்கொண்டு வலுவாகச் சொன்னான், நாம் பணம் கடன் வாங்கலாம். அத்தியாயம் 82. கூட்டை விட்டு நரி வந்துவிட்டது. கடனா? ஆம்.
எதிர்கால பிரதேசத்தின் வரி வருவாயை வணிகர்களிடமிருந்து கடன் வாங்குவதற்கு பிணையமாக பயன்படுத்துங்கள். வட்டி விகிதம் நியாயமானதாக இருக்கும் வரை பல பெரிய வர்த்தக சபைகள் எங்களுக்கு உதவ தயாராக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். வயதான பட்லர் அகிலனின் முடிவைப் பற்றித் தயங்கி ஆழமாக முகத்தைச் சுளித்தான். இந்த உலக மக்களின் பார்வையில் கடன் வாங்குவது என்பது ஒரு பெருமையான விஷயமல்ல. குறிப்பாக ஒரு பிரபுவுக்கு இது கிட்டத்தட்ட எல்லோருக்கும் அறிவிப்பது போன்றது. எனக்கு பண பற்றாக்குறை. மதிப்புமிக்க பிரபுக்களுக்கு இது மிகவும் அவமானகரமான விஷயம். அவர்கள் திவாலாகி விடுவார்கள் என்ற நிலையிலிராவிட்டால் எந்தவொரு உன்னத மனிதரும் மற்றவர்களிடமிருந்து கடன் வாங்க மாட்டார்கள். மாஸ்டர், இது ஆன்லர் குடும்பத்தின் நற்பெயரை பாதிக்கக்கூடும் என்று வயதான பட்லர் முகத்தில் கவலையுடன் அறிவுறுத்தினார். புகழ் என்பது ஒரு மாயை. அகிலன் கவலைப்படாமல் கையை அசைத்தான். அவரைப் போன்ற ஒரு பயணிக்கு வளர்ச்சிக்காக கடன் வாங்குவது என்பது இயல்பான ஒன்றுதான். உண்மையில் கடன் வாங்குவதை விட இறப்பதையே விரும்புபவர்கள் அகிலன் பார்வையில் உண்மையான முட்டாள்கள். மற்றவர்களின் பணத்தைக் கொண்டு உங்கள் பலத்தை வளர்த்துக் கொள்வது ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கை. மிக மோசமான சூழ்நிலையில் கூட கடனை திருப்பிச் செலுத்த முடியாவிட்டால் ஆங்லர் குடும்பத்தின் இராணுவம் சீராக வளரும் வரை கடன் வசூலிப்பவர்களைப் பற்றி பயப்பட ஏதாவது இருக்கிறதா? சரி, நான் முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு செய்தி வெளியிடுங்க. நாம ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி கடனின் விவரங்களைப் பத்தி விவாதிக்க சில சக்திவாய்ந்த வர்த்தக சபைகளை அழைப்போம். ஆமாம் மாஸ்டர். அகிலன் மனம் உறுதியாக இருப்பதைக் கண்டு எமோன் அதற்கு மேல் பேசத் துணியவில்லை. மறுநாள் விஸ்கவுண்ட் ஆங்லரின் கடன் வாங்கும் திட்டம் பற்றிய செய்தி வெளியானதும் வணிகர்கள் குழு ஒன்று இரத்த வாசனை வீசும் சுறாக்களைப் போல ஐஸ்ராக் நகரத்திற்கு விரைந்தது. இந்த ஒப்பந்தத்தை வெல்வதற்காக இந்த வணிகர்கள் தங்கள் கைகளைத் தடவியபோது ஒரு வணிகர் மற்றவர்களுக்கு முன்னதாகவே செங்கோட்டைக்கு வந்து விஸ்கவுண்ட் ஆங்லரைச் சந்திக்கக் கோரினார். முதலில் அகிலன் எந்த வணிகரையும் தனியாக சந்திக்க விரும்பவில்லை. அவனது பார்வையில் இந்த வணிகர்களைச் சேகரித்து அவர்களைப் போட்டியிட அனுமதிப்பதன் மூலம் மட்டுமே அவன் சிறந்த கடன் நிபந்தனைகளைப் பெற முடியும். இருப்பினும் வருகையாளர் துலிப் வர்த்தக சபையைச் சேர்ந்த ஆலிவர் என்று உதவியாளர் சொன்னபோதும் அகிலன் சந்திப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டான். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் ஒரு பழைய அறிமுகமானவர். மேலும் ஆலிவர் அகிலனை புண்படுத்தியிருந்தாலும் பின்னர் அவர் மனதார மன்னிப்பு கேட்டார். அகிலன் பார்வையில் ஆலிவர் விஷயங்களை எப்படிச் செய்வது என்று தெரிந்த ஒருவர். மாண்புமிகு விஸ்கவுண்ட் அவர்களே, உங்கள் பரபரப்பான கால அட்டவணையில் இருந்து என்னைச் சந்திக்க நேரம் ஒதுக்கியதற்கு நன்றி. நான் பெருமைப்படுகிறேன். இந்த உருண்டையான வணிகர் ஒரு புன்னகையுடன் அக்கிலனை பார்த்ததும் 90 டிகிரி வணங்கினார், மிகவும் மரியாதையுடன். சரி ஆலிவர், என்னுடன் விழாவில் நிற்க வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்கு என்ன வேண்டும் என்று எனக்குத் தெரியும். துலிப் வர்த்தக சபையின் விதிமுறைகளைக் கேட்போம். அவை பொருத்தமானவையாக இருந்தால் நமது பழைய அறிமுகத்திற்காக உங்களிடமிருந்து கடன் வாங்குவதில் எனக்கு எந்த பிரச்சினையுமில்லை. ஆலிவர் மனதார சிரித்துவிட்டு, விஸ்கவுண்ட், தயவுசெய்து உறுதியாக இருங்கள். எங்கள் கடந்தகால உறவின் அடிப்படையில் துலிப் வர்த்தக சபை நிச்சயமாக உங்களுக்கு சிறந்த கடன் விதிமுறைகளை வழங்கும். இருப்பினும் அதற்கு முன் நீங்கள் விஸ்கவுண்ட் பதவிக்கு உயர்த்தப்பட்டதைக் கொண்டாடும் விதமாக உங்களுக்கு ஒரு பரிசை வழங்க என்னை அனுமதியுங்கள். ஒரு பரிசு? அகிலன் சிரித்தான். இந்த கொழுத்த பன்றி தனக்கு கொடுத்த கடைசி பரிசு மன்னிப்புக்கு ஈடாக ஒரு கவசத் தொகுப்பைத்தான் என்பதை அகிலன் நினைவு கூர்ந்தான். சரி, இந்த பரிசு எதற்கு? ஆலிவரின் பரிசு அவர் கூறியது போல் விஸ்கவுண்டாக பதவி உயர்வு பெற்றதற்கான கொண்டாட்டம் அல்ல என்பது அகிலன் உறுதியாக நம்பினான். இது தெளிவாக ஒரு லஞ்சம்தான். என்ன பரிசு? அகிலன் அவன் இதயத்தில் முனகினான். ஒரு சிறிய பரிசுக்காக இவ்வளவு பெரிய கடன் ஒப்பந்தத்தை துலிப் வர்த்தக சபைக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் என்று ஆலிவர் நினைத்திருந்தால் அவர் அவரை மிகவும் குறைத்து மதிப்பிடுகிறார். ஆலிவர் தனது ஊழியர்களுக்கு செய்கை காட்டினார். 2 வேலைக்காரர்கள் ஒரு பெரிய பெட்டியை சுமந்து கொண்டு முன்னோக்கி வந்தனர். பெட்டியைத் திறந்தபோது ஒரு குளிர்ச்சியான உறைபனி ஒளி அவர்களைத் தாக்கியது. அது ஒரு மந்திரித்த கவசத் தொகுப்பு. அதுதான் அகிலன் முன்பு விலை கேட்டிருந்தான். ஆனால் அவனால் வாங்க முடியவில்லை. இந்த மந்திரித்த கவசத் தொகுப்பின் விலை 50,000 தங்க நாணயங்கள் என்பது எனக்கு நினைவிருக்கிறது, சரியா? ஆமாம் விஸ்கவுண்ட்.
இதை எனக்கு கொடுக்க நீங்கள் உறுதியாக விரும்புகிறீர்களா? தெளிவுபடுத்துவோம். நான் இந்த கவசத் தொகுப்பை ஏற்றுக்கொண்டாலும் நான் துலிப் சேம்பர் ஆப். கடனுடன் வணிகம். நிச்சயமாக, விஸ்கவுனட். இந்த கவசத் தொகுப்பு உங்கள் விஸ்கவுண்டாக பதவி உயர்வு பெற்றதற்கான ஒரு கொண்டாட்டம் மட்டுமே. இதற்கு வேறு எந்த அர்த்தமும் இல்லை, மேலும் இது நிச்சயமாக கடனுடன் எந்த தொடர்பும் இல்லை. அகிலன் உடனடியாக சந்தேகப்பட்டார். இலவச மதிய உணவு என்று எதுவும் இல்லை. அவர் இந்த வார்த்தையை உறுதியாக நம்பினார். ஆலிவரின் ஆடம்பரமான பரிசுக்குப் பின்னால் ஏதோ ஒரு வேண்டுகோள் இருக்க வேண்டும். 50,000 தங்க நாணயங்கள் என்பது ஒரு சிறிய தொகை அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆங்லர் குடும்பம் ஒரு பரோனாக இருந்தபோது முழு பரோனின் ஆண்டு வரி வருமானம் வெறும் 3000 தங்க நாணயங்கள் மட்டுமே. இப்போதும் கூட பல மடங்கு பெரிய பிரதேசத்தைக் கொண்ட ஒரு விஸ்கவுண்டாக இருப்பதால் மொத்த விஸ்கவுண்டின் ஆண்டு வருமானம் 30,000 தங்க நாணயங்களைத் தாண்டாது என்று அகிலன் மதிப்பிட்டார். வெளிப்படையா சொல்லுங்க, இந்த பரிசை யார் அனுப்பினார்? வர்த்தக சபை மேலாளரான ஆலிவர் இந்த முடிவை எடுக்க முடியும் என்று அகிலன் நம்பவில்லை. துலிப் வர்த்தக சபைக்குப் பின்னால் இருந்த நபரைப் பற்றி யோசித்துப் பார்த்த அகிலன் ஏதோ ஒன்றை உணர்ந்தான். இந்த கட்டத்தில் ஆலிவரும் தனது புன்னகையைக் கைவிட்டார். அவரது தொனி தீவிரமானது. விஸ்கவுனட், உங்களிடமிருந்து எந்தத் தகவலையும் மறைக்க வேண்டாம். ஆனால் இந்த பரிசு எங்கள் அறையின் தலைவரால் தனிப்பட்ட முறையில் முடிவு செய்யப்பட்டது. உங்க ஜனாதிபதி யார்? இந்தக் கேள்வியைக் கேட்டதும் ஆலிவர் உடனடியாக பதிலளிக்கவில்லை. மாறாக ஒரு மர்மமான முகபாவத்துடன் சுற்றிப் பார்த்தார். நீங்கள் அனைவரும் எங்களை விட்டு வெளியேறுங்கள் என்று தனது உதவியாளர்களுக்கு கட்டளையிட்டு அகிலன் கையை அசைத்தார். அகிலன் மற்றும் ஆலிவர் மட்டுமே மண்டபத்தில் இருந்தபோது ரோட்டண்ட் வியாபாரி இறுதியாக மீண்டும் பேசினார். விஸ்கவுனட், எங்கள் துலிப் வர்த்தக சபையின் தலைவர் திருமதி பென்னி. திருமதி பென்னி. அகிலன் சிறிது நேரம் யோசித்து இறுதியாக தனது நினைவிலிருந்து ஒரு பெயரைப் பொருத்தினார். இவர் அகிலன் சகோதரியின் காணாமல் போன கணவரின் பெற்ற தாய் அல்லவா? மேலும் கவுண்ட் உமானின் காதலரும் கூட. திருமதி பென்னி எனக்கு ஏன் இவ்வளவு தாராளமான பரிசைக் கொடுக்க வேண்டும் என்று அகிலன் உடனடியாக விழிப்புடன். இது அந்த பெண்மணியிடமிருந்து மன்னிப்புக் கோருதல் என்று ஆலிவர் தலை குனிந்தார். நீ என்ன சொல்ற? அகிலனின் கண்களைச் சுருக்கினான். நெய்ட்வர்தன் பாதுகாப்பாக ஆலன் ஈகிள் நகரத்திற்குத் திரும்பியுள்ளார். இருப்பினும் அவர் ஒரு காலத்தில் அகிலனின் தந்தையின் கட்டளையின் கீழ் இருந்தார், மேலும் பரோனை பாதுகாக்கத் தவறிவிட்டார். எனவே திருமதி பென்னி தனது மகனின் சார்பாக தனது மனமார்ந்த மன்னிப்பு கோருகிறார். நீண்ட காலமாக காணாமல் போன தனது மைத்துனர் திடீரென ஆலன் ஈகிள் நகரில் தோன்றினார் என்ற செய்தியைக் கேட்டதும் அகிலன் கண்கள் ஆபத்தால் பிரகாசிக்கத் தொடங்கின. அவன் தன் கோபத்தைக் கட்டுப்படுத்த முயன்று, நெய்ட்வர்தன் எப்படி இருக்கிறான்? அவன் எங்கே போயிருந்தான் என்று அமைதியாகக் கேட்டான். நெய்ட் நன்றாக இருக்கிறார். முந்தைய போரில் அவர் பூதங்களால் பிடிக்கப்பட்டார். ஆனால் இருண்ட குதிரைப்படை பூத இராணுவத்தைத் துரத்திய பிறகு அவர் மற்ற மனித கைதிகளுடன் பனி சமவெளியில் வீசப்பட்டார். அதிர்ஷ்டவசமாக மகிமையின் இறைவன் அவரைக் கண்காணித்தார். பல கஷ்டங்களைத் தாங்கிய பிறகு அவர் வடக்குப் பகுதிக்குத் திரும்பினார். அகிலன் அதைக் கேட்டு சிரித்தான். கடைசியாக தந்திரமான நரி வெளியே வந்துவிட்டது.